தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. வாழ்வின் இனிமை வழங்கும் கனியே வளமா வந்து வணங்கும் கனியாய் அருளை பொழிந்து வாழ்வில் வழங்கும் கனியாய் வளமாய் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. O God, who show the light of your truth to those who go astray, so that they may return to the right path, give all who, for the faith they profess, are accounted Christians, the grace to reject whatever is contrary to the name of Christ, and to strive after all that does it honor. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி வியாழக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். மனம் மாற அழைப்பு இன்றைய தீம். திருப்பலியை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தன் மகன் சாலமோனுக்கு பணிந்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகின்றேன். நீர் நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். பின்னர் தாவீது தம் மூதாதையர்களுடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார்.
தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீ ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். They cast out many devils and anointed many sick people with oil and cured them. மார்க் 6:13. பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, The Second Vatican Council gives Christian vocation is by its very nature a vocation to the apostolate. No baptized person can remain idle. Therefore, he who would not strive to achieve a human body and spiritual growth would be as useless for the church as he would be for himself. அர்த்தம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துவ அழைப்பும், கிறிஸ்துவனின் அழைப்பும் ஒரு அப்போஸ்தலராக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வாளாயிருத்தல் என்பது கிடையாது, முடியாது, இல்லை. ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவனும் தான் பெற்ற அருளை, தான் பெற்ற பெருவாழ்வை பிறருக்கு பகிர்ந்தளிக்க, அந்த மீன் பிடிப்பவனுடைய கவனம் தக்கையிலே என்பதை போல அவனுடைய கவனமும் அவனுடைய அந்த ஆத்ம வேட்கையும் இருக்க வேண்டும். zeal for the soul என்று சொல்வார்கள். எல்லாம் ஆன்மா தாகம் கொண்டிருக்க வேண்டும். Our world needs a soul's supplement to regenerate itself. Christ's doctrine is the only medicine that can cure all illness of the world. The world is in crisis, a crisis of the soul. The world needs a soul supplement to regenerate itself. டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, அந்த மருந்து நோயை எதிர்க்கும், மருந்தோடு சேர்ந்து உன்னுடைய உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய வகையில்
ஒரு டானிக் கொடுப்பார் அல்லது ஒரு விட்டமின் டேப்லெட். அதே போன்று the world needs a soul's supplement to regenerate itself. மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Christ doctrine is the only medicine. இயேசு கொடுக்கின்ற அந்த செய்தி, அந்த தகவல், இயேசு கொடுக்கின்ற வார்த்தை எல்லா குறைபாடுகளையும் நோயையும் தீர்க்கும். That the world through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, by waiting it can love. That the world through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, by waiting it can love. கேட்பது கிடையாது, காது கொடுத்து கேட்பது கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, போன்ல பேசினா அடுத்தவங்க பேசுறத கேட்கவே மாட்டாங்க. லிசனிங், கேள். இந்த மாதிரி அடாவடி பேர்வழியா இருந்தா மாற்றிக்கொள் பைத்தியக்கார தரத்தை. By listening it can believe, by believing it can wait, by believing it can wait, by waiting it can love. விதையை நட்ட பிறகு காத்திருக்கணும். காத்திருந்துதான் அது முளைக்கும். முளைச்சிருச்சான்னு சொல்லி புடுங்கி புடுங்கி பார்க்கறது இல்லை. The apostolate is a love for God that is brimming with joy, with dedication to others. Our eagerness to spread our apostolate is the exact, adequate and necessary manifestation of our interior life. St. Jose Maria. Our apostolate is a love for God. மகிழ்ச்சியோடு, பிறருக்கு ஆதங்கத்தோடு இதை நான் கொடுக்க வேண்டும் என்ற இனிமையான உணர்வோடு இந்த அப்போஸ்தலத்துவம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வு அதை வெளிக்காட்டும். Lord, may we open to be used as your hands, as your feet, and as your love in the world. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களே தெளிவுள்ளது. இது இயேசுவின் நூல் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. Having consumed these gifts, we pray, O Lord, that by our participation in this mystery, its saving effects upon us may grow. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும் மரியாயின் மாஸ்டர் திருதயமே, எங்கள் லட்சியமாயிரும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் இயேசு கொள்ளுங்கள். மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காக எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே,
நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.